அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி தான் பார்க்க போகிறோங்க. அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மூலாதார கோட்பாடுகள்லாம் எடுத்து தான் நம்ம உருவாக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு நாட்டிலேருந்து நம்ம எதை எடுத்தோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, நெருக்கடி நிலை காலத்தில் வந்து அடிப்படை உரிமைகளை வந்து பறிக்கலாம். சரியாங்க. ஸோ நெருக்கடி நிலை வந்து 3 வகையான நெருக்கடி நிலை இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நெருக்கடி நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அடிப்படை உரிமைகளை வந்து கண்டிப்பான முறையில் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெர்மனியோட அரசியலமைப்பில் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்ததுங்க சோவியத் யூனியன் அப்படின்னா ரஷ்யா. பாருங்கள், ரஷ்யாவிலேருந்து ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து அடிப்படை கடமை. சரியாங்க. ஸோ அடிப்படை கடமைகள் வந்து எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா சோவியத் யூனியன்லேருந்து தான் நம்ம எடுத்தோம். அதே மாதிரி வந்து முகப்புரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக, பொருளாதார, அரசியல் அப்படின்ற பண்புகளை எங்கேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா சோவியத் யூனியன்லேருந்து தான் நம்ம கொண்டு வந்தோம். சரியாங்க. அடுத்து பிரான்ஸ் நாட்டிலேருந்து அதே முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்தோம். அடுத்து குடியரசு அப்படின்ற வார்த்தை வந்து பிரான்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து எடுத்தோம். அடுத்தது அரசியலமைப்பில் நம்ம நிறையா திருத்தங்கள் கொண்டு வர்றோம். ஸோ அந்த அரசியலமைப்பு திருத்த முறை, அடுத்து மாநிலங்களவையோட உறுப்பினர்களை எந்த மாதிரி தேர்வு செய்யணும், அவங்களுக்கு வந்து இப்போ மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அவங்க எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படணும், ஸோ அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்தோங்க. சரியாங்க. ஸோ அப்போ அரசியலமைப்போட திருத்தம், அதுக்கப்புறம் வந்து மாநிலங்களவையோட உறுப்பினர்கள் வந்து எவ்வாறு தேர்வு செய்யப்படணும், இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம எடுத்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.